பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு 102 நாள் ஆயிருக்கு. இன்னமும் அவருக்கான நீதி, நியாயம் கிடைக்கவே இல்ல. அவருடைய உடலு அரசே வந்து பார்த்தீங்கன்னா, எரிச்சுட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் வாங்கல. அப்ப ஏன் வாங்கல? 102 நாள் ஆகுது. 3 மாசம் கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல ஆகுது. இன்னமும் அவங்க வாங்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்ப இந்த அரசு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு? இதுக்கு முன்னாடி இருந்த அரசு என்னதான் பண்ணுச்சு? இப்படியான கேள்விகள் எல்லார் மத்தியிலும் இருந்துகிட்டு இருக்கு. ஆகாஷ் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸால காவல்துறையில லாக்அப் டெத் நடக்குது. அது லாக்அப் டெத் தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் உறுதி செய்யல. லாக்அப் டெத் தான்னு சொல்லி இவங்க உறுதி செஞ்சிருக்காங்க. பெற்றோர்கள் மத்தியில எங்க பையன் என்கிட்ட புலம்புனான் அப்படின்னு சொல்லி உறுதி செஞ்சு, அவங்களுக்கு சரியான நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்டு 3 மாசத்துக்கு மேல ஆகுதா? அதுவரைக்கும் எங்க பிள்ளையோட உடம்ப நாங்க வாங்க மாட்டோம்ன்னு சொல்றோம். ஆனா, இவங்க என்ன பண்றாங்க? 3 மாசத்துக்கு மேலலாம் வாங்காம இருக்கிறதுலாம் சரியில்லைங்க. நீங்களே பார்த்து எறச்சு விட்டுருங்கப்பா! அப்படின்ற மாதிரி கோர்ட் செயல்பட்டு இருக்கிறது. மிகவும் கடுமையான ஒரு சூழலையும், இங்க எளிய மக்களுக்கான எந்த ஒரு நீதியும் கிடைக்காது. அரசே எடுத்து அவங்க மரியாதை பண்ணி, நியாயமான முறையில தான் மரியாதை பண்ணியிருக்காங்க. ஆனா, மரியாதை பண்ணியும் இங்க நீதி கிடைக்கலன்றது தான் மிகப்பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியா இருக்கு. என்ன நடந்திருக்கு? இந்த கேஸ பத்தி முழுசா நம்ம பார்க்கலாம் வாங்க. வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே! அன்புன்னு சொல்றத விட சோகம் அப்படின்னு தான் சொல்லணும். துன்பம் தான் சொல்லணும். தமிழ் சொந்தங்கள் மொத்தம் எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த சாதிய கட்டுப்பாட்டால பிரிஞ்சிருக்கு. இது அரசு எல்லாம் உடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு வந்திருக்க அரசு இது எல்லாத்தையும் உடைச்சு அடுத்த கட்டமா நகர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. கிட்டத்தட்ட ஆதிதிராவிடர் நலத்துறைய வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சமூக நீதி துறையா மாத்தி எல்லா சமூகத்துக்கும் போய் சேர வேண்டிய ஒரு துறையா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி சமூக நீதி துறையா இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்களும் இதை கண்டுக்காம இருக்காரோ, இதுக்கு அழுத்தம் தராம இருக்காரோ, அரசு உடைய அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிபிசிஐடிக்கு போயிடுச்சு. அந்த நேரத்தில கூட இருந்தது கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. உடனிருந்து பார்த்துக்கிட்டாங்க. இது எல்லாமே நம்ம ஏற்கக்கூடிய ஒரு செயல் தான். ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆகாஷ் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஊர் ஊரா போய் ரவுடிசம் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ வச்சுக்கிட்டு போய் அவர கைது பண்றாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. சரி இவர கைது பண்ணாங்கல்ல, அவர் குற்றம் செஞ்சதாவே இருக்கட்டும், அவங்க ஆதாரம்படியே கைது பண்ணியிருந்தா, அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, கோர்ட்ல ஒப்படைச்சு என்ன தண்டனை குடுக்குறாங்களோ அதுக்கேத்த மாரி தான் எங்க செயல்முறை, நடைமுறை நடந்திருக்கணும். அ அப்படி நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ இவர கைது பண்றாங்க, அடிச்சு தொந்தரவு பண்றாங்க. தொந்தரவு பண்ணதுல இவரு தப்பிச்சு போயி ஒரு ஆத்துல விழுந்துறாரு. அங்க கால் அடிபடுது. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரு இறந்துட்டாரு. இப்படியான தகவல் தான் எல்லாருக்கும் தெரியப்பட்டு வந்தது. அப்ப எல்லார் மத்தியிலயும் சொல்லப்படுது. காவல்துறை மத்தியிலிருந்து சொல்லப்பட்டது தான். ஆனா நடந்தது உண்மையா அதுன்னு கேட்டீங்கன்னா, அது கிடையாது. நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ரொம்ப மனவேதனையோட புலம்புனாரு. ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா கிடையாது. ஏன்னா, கூட்டிட்டு போறாங்க. இவங்கள வச்சிருக்காங்க. வச்சிருந்த நேரத்தில குற்றத்த ஒத்துக்கணும்னு சொல்லியும், அடிச்சு துன்புறுத்தும் வகையில, "அப்பா என்னப்பா பண்ண?" அப்படின்னு சொல்லி விசாரணைன்ற பேர்ல அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியில ஒரு கல்லு. அதுக்கு மேல அந்த ஆகாஷ்ன்றவருடைய காலு. அதுக்கு மேல ஒரு கல்லு வச்சு, அதுக்கு மேல இன்னொரு கல்ல எடுத்து அடிக்கிறாங்க. எந்த அளவு ஒரு கொடூரமான செயல்ன்னு பாருங்க. இப்படியான ஒரு கொடூரத்த செஞ்ச காவல்துறையினர் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா, அவங்க பாட்டுன்னு சுதந்திரமா இருக்காங்க. என்னதான் கைதியாவே இருக்கட்டும்பா. அவன் குற்றம் புரிஞ்சவனாவே இருக்கட்டும். இப்படி ஒரு கொடூரம் செய்யணும்னு எப்படி உங்களுக்கு அனுமதி குடுக்கப்பட்டது? ஏன் இதுவே மாற்று சமூகத்தினரா இருந்தா அது நடந்திருக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்குல்ல. அந்த பையன் அந்த அப்பா கிட்ட இறக்கும் தருவாயில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட இத சொல்லியிருக்காரு. இத கேட்டு அவன் புலம்புறாங்க. இல்ல என்ன இப்படிலாம் பண்ணாங்க. அதனால தான் நான் அங்கருந்து தப்பிக்கணும்னு பார்த்தேன்னு சொல்லி அவர் புலம்புறாரு. அவங்க அப்பா அந்த உடைஞ்ச கால வச்சுக்கிட்டு எப்படி அவன் தப்பிச்சிருக்க முடியும்? ஆத்துல விழுந்தான்னு சொல்றாங்களே, மூச்சு திணறுச்சுன்னு சொன்னாங்க. இது எல்லாமே பொய். அவங்க சொல்றது பொய்யி அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து போராடி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடல வாங்க முடியாது. நீங்க என்ன பரிசோதனை பண்ணாலும் சரி, அந்த உடல நாங்க வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி, மதுரை ராஜாஜி மருத்துவமனையில அப்படியே மார்ச்சுவரியில வந்து பார்த்தீங்கன்னா, 3 மாசமா அப்படியே கிடக்கு. 3 மாசமாயும் இந்த வழக்கு இன்னும் ஒரு சீரியஸ் கண்டிஷனுக்கு போகவே இல்ல. யார கூப்பிட்டு விசாரிக்கிறான்? அதுக்கான காரணம் என்ன? இப்படி எந்த ஒரு தகவலுமே வெளிய வரல. அவங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணணும்ல. மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு. இல்ல அவங்க நடைமுறைப்படி இப்படி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி விசாரணைக்கு கூப்பிட்டாச்சும் இருக்கணும்ல. அது எதுவுமே நடக்கல. காலதாமதம் எந்த அளவுக்கு மோசமான ஒரு செயல் பாருங்களேன். வழக்கமா நம்ம வீட்ல யாராச்சும் இறந்துட்டா, இல்ல எப்படி இறந்தாலும் சரி, என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 1 நாள், 2 நாள் வச்சிருக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல. ஐஸ் பாக்ஸ்லயே வச்சாலும் 2 நாள்லாம் வச்சிருக்க மாட்டாய்ங்க. 1 நாள் வெளியூர்லேருந்து யாராச்சும் வந்தா 1 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்படி 2 நாளுக்குள்ள தான் எடுத்துன்னு போய் மரியாதையா அடக்கம் பண்ணிருவாய்ங்க. இவங்க கிட்டத்தட்ட 100 நாள் ஆச்சு. 102 நாள் ஆச்சு. 102வது நாள்ல தான் இப்படி வாங்காம இருக்கிறது சரியில்ல.
அது ரொம்ப தவறா இருக்கு. நீங்க அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்லி ஆறுதல் கூறுன்ற பேர்ல அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லப்பா நீங்க வாங்கிக்கணும். அதுதான் ரொம்ப சரியான நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லியும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்ல எங்க நிலைப்பாட்டுல அப்ப என் பையன் சொன்னதுல நான் உறுதியா இருக்கேன். நீதி கிடைக்கிற வரைக்கும் எங்களால அத வாங்கவே முடியாதுன்ற உறுதியோட இருக்காரு. யாருக்கு அந்த மனநிலை வரும்? பெத்த புள்ளைய எப்பா அந்த ஆத்மா அதுக்கப்புறமாச்சும் போய் சாந்தி அடையட்டும், எப்படியாச்சும் முடிச்சு விடுவோம். அப்படின்ற ஒரு வேதனை தான் எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அத மீறியும் இந்த போராட்ட குணம் வருது அப்படின்னா, சும்மா சாதாரண விஷயமா? சாதாரணமா யாராச்சும் பண்ணிருவாங்களா? அப்ப அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குல்ல. அந்த காரணத்த ஒட்டி தான் இந்த செயல்பாடுகள் இருக்கு. அவங்களுடைய போராட்ட குணத்த நம்ம பாராட்டினாலும், இந்த மாதிரி வேற யாருக்காச்சும் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற யாருக்கும் நடந்திருக்காது. நீங்க டாக்டர் டெத் எல்லாமே பாருங்க, பாதிக்கப்பட்டவன் அவனால கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கவங்க தான் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொரோனா காலத்துல நடந்த சம்பவங்கள் வரைக்கும் சரி, கடைய தொறந்துட்டாங்கப்பா. ஏன் தொறந்தாங்க? அதுக்கு அடிச்சே கொல்றதா? கொரோனா வந்து கூட அவன் செத்திருக்க மாட்டான் போல. அப்படிதான் அப்பா, மகன் 2 பேர கொலை பண்ணாங்க. அதே மாதிரி இங்க இன்னொரு சம்பவம். அதுக்கு இடையில எத்தன சம்பவங்கள், எத்தன மறைச்சிருக்காங்க. வெளிய வந்தது மட்டுமே நமக்கு தெரியுது. வெளிய வரல அப்டின்னா, கேட்கவே நாதி இல்லாதவங்க அப்டின்னா, அப்படிப்பட்ட சூழல்ல தானே இன்னைக்கு அந்த தைரியத்துல தானே இவங்க பண்றாங்க. அது ஏன் இவங்களுக்கு மட்டும் அது நடக்குது? வேறு மாற்று சாதியினருக்கு நடக்கலையே! மாற்று சமூகத்தினருக்கு அது நடக்கலையே! நாடாரோ, வன்னியரோ இவங்களுக்கு அந்த மாரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எல்லாமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அது அது நடந்தது எல்லாமே வெறும் அப்படி நடந்திருக்கான்னே இதுவரைக்கும் தெரியல. அப்படி ஒரு இது வெளிய வரல. ஆனா இதுவரைக்கும் பாருங்க, ஏதோ ஒரு சும்மா பொட்டி கேஸ்ல கூட்டின்னு போனவங்களா இருக்கும். ஜெயராஜ் பென்னிஸா இருக்கட்டும், ஆகாஷா இருக்கட்டும், கும்பல்ல இருந்து ஒரு ஆள். ஜெயராஜ் பென்னிஸ் கடை தொறந்தாங்கய்யா. அவன் வாழ வழி இல்ல. சோத்துக்கு என்ன பண்றது தெரியல. ஏதாச்சும் வித்து போச்சுன்னா, ஏதாச்சும் யாராச்சும் வந்து ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா, சரி பண்ணி குடுத்தோம்னா, ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்குமே. அத வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம்னு நெனச்சவன். இவங்க கூட்டத்துல இருந்த ஒரு ஆளு. தப்பே பண்ணியிருந்தான். அது எப்படி அந்த சமூகத்தினர் மட்டும் சாகுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் திரும்ப திரும்ப இருந்துகிட்டே இருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் என்ன கிடைச்சது? இன்னைக்கு வந்த அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஜாதிய உடைச்சிட்டோம், மதத்த உடைச்சிட்டோம் ஓட்டு போடுறதுல, பணம் குடுக்கிறத உடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உடைச்சு என்ன பிரயோஜனம்? இங்க நியாயம் கிடைச்சதா? நீதி கிடைச்சதா? அதுக்காக போராட முடிஞ்சதா? அத பத்தி வெளிய தெரிஞ்சுச்சா? 102 நாள் கழிச்சு, அரசே வந்து என்ன பண்றாங்க, இறுதி சடங்க செய்றாங்க. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மயானத்துல எறி விட்டுர்றாங்க, அந்த பையனோட இத. அவங்க அப்பா, அம்மா வந்து மரியாதை மட்டும் செலுத்திட்டு போறாங்க. இறுதி அஞ்சலி மட்டும் செலுத்திட்டு போறாங்க. அப்ப இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல். ஜனநாயகம்ன்ற பேர்ல ஜனநாயகன்னு படம் மட்டும் எடுக்க தெரியுதுல்ல. ஜனநாயகம்ன்ற பேர்ல இங்க நீங்க பழைய கேஸ தோண்டி எடுத்திருக்கணும்ல. தோண்டி எடுத்து பாருங்க இவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம தீர்வு தேடி தேடி குடுக்கணும்னு அறிவுறுத்திருக்கணும்ல. நீங்க அப்படித்தானே செஞ்சிருக்கணும். அதுக்கான நடவடிக்கை என்னவோ அத செஞ்சிருக்கணும்ல. இப்ப வன்னியரசு அவர்கள் இருக்காரு. சமூக நீதித்துறைன்னு இருக்காரு. அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா, இந்த செயல்பாடுகள் இப்படி ஒரு கோர்ட் தீர்ப்பு குடுக்குதுன்றப்ப, உள்ள பூந்திருக்கணும்ல அவரு. "இல்ல சார், நீங்க பண்றது தவறான ஒரு செயல். அப்படி பண்ணாதீங்க. அவங்களுக்கு நீதி கண்டிப்பா கிடைக்கும்." அப்படின்னு சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்தி உடல அவங்க வாங்க வச்சிருக்கணும். "நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லி அவங்களுக்கு உடல வாங்க வச்சிருக்கணும். இல்ல, நீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி கோர்ட்ட நிப்பாட்டி, "அப்படி உடனே பண்ணக்கூடாது. அவங்க இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு அவங்களுக்கான நியாயமும், நீதியும் இருக்கு." அப்படின்னு சொல்லி நீங்க நின்னு இருக்கணும்ல. ஏன் நிக்கல? இப்படி இப்படியான கேள்விகள் எல்லார் மத்தியிலயும் வருதுல்ல. அதிகாரம் உங்க கையில வந்துருச்சு. ஒண்ணு இந்த பக்கம் தவறு இருக்கணும். இல்ல இந்த பக்கம் தவறு இருக்கணும். திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் சொல்லுவாரு. ஒண்ணு வலது பக்கம் இரு, இல்ல இடது பக்கம் இரு. 2த்துக்கும் நடுநிலைவாதின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எப்பவுமே பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்கிறது தான் நியாயமான ஒரு செயல்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப அத மீறியும் இப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவங்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கல. அந்த நீதிக்காக இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. அந்த உடல வந்து அரசே வந்து அவங்க இஷ்டப்படி அ இறுதி சடங்கு செஞ்சு முடிச்சுட்டாய்ங்க. இந்த இந்த நிலைமையிலயும் அவங்களுக்கு நீதி கிடைக்கல அப்டின்னா, இந்த நாட்டுக்குள்ள நீதி அப்டின்றது இருக்கா? இது சமூக நீதி மண்ணா? உண்மையிலேயே அதுக்காக கேட்க யாரும் வரமாட்டாங்களா? அப்டின்ற ஒரு கேள்வி தான் நம்ம எல்லாருக்குள்ளயும் சுத்திக்கிட்டு இருக்கும் அப்டின்னு நம்புறேன். எனக்கு சுத்துது. உங்களுக்கு சுத்துதா? இல்லையா? அப்டின்றது எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மகனுக்கு எப்படி இறுதி அஞ்சலி நடந்திருக்கணும் அப்டின்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த உடலுக்கு ஆன்மா சாந்தி அடையணும் அப்டின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு எப்படியான நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ, அத சொல்லிட்டு போங்க. நன்றி. வணக்கம்.